Okay, good evening, guys. Welcome to This is my right all scheduled down நினைக்கிறேன். So today's concept like PPT wise next concept CSS ல போகலாம். என் வாய்ஸ் ஆடிபிள் தானே இருக்கு, இன்னைக்கு எதுவும் பிரச்சனை இல்லை லைக் எனி ஒன் தம்ஸ் அப் பிகாஸ் எனக்கு லோவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஓ ரைட், ஓகே, சூப்பர் சூப்பர்டா, குட் ஈவினிங். ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜில் இன்னைக்கு சிஎஸ்எஸ்ல வந்துட்டு சேம் ஒரு சின்ன கான்செப்ட் தான், ஈஸியாக சீக்கிரம் முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஒரு லேர்னிங் மாதிரி. அண்ட் தென் என்ன அப்படின்னா, நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்க பார்க்கேன். நேற்று இந்த பாக்ஸோட ப்ராஜெக்ட் வந்து எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஆஸ் அ ஷெட்யூல் பை நாளைக்கு 7 to 8 வச்சிருக்காங்க. சாட்டர்டே செஷன் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன், பட் எனக்கு தெரியாது. பட் நாளைக்கு வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே ஓகே அப்படின்னா நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாங்க. சப்போஸ் என்னால் வர முடியாது, நாளைக்கு அங்கே போகிறேன், எனி இஷ்யூஸ்னா அவங்க குரூப்பில் மென்ஷன் பண்ணி அவங்ககிட்ட சொல்லிடுங்க ரைட்டாக. பிகாஸ் ஒரு 2 to 3 மெம்பர்ஸ் வரலைன்னா அந்த இதை ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க, அதனால சொல்கிறேன் ரைட்டா. ஸோ ஓகே, செஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். எனி டவுட்ஸ்னால் கேளுங்க. ரைட். ஸோ த டுடேஸ் அஜெண்டா இஸ் வாட் அப்படின்னா ஃபாண்ட் வேரியன்ட், ஒப்பாசிட்டி, நேவிகேஷன் பார். ஸோ இந்த ஃபாண்ட் வேரியன்ட் அப்படின்னு சொன்னால் ஃபாண்ட்னா என்ன, நம்ம நார்மலாக டைப் பண்ணுற வேர்ட்ஸ் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் எல்லாமே ஃபாண்ட் சொல்லுவோம். எதனாலும் எழுத்துங்கனாலே ஃபாண்ட். ஓகே. ஸோ வேரியன்ட் அப்படின்னா அதுக்கு ஒரு வேரியன்ட் இருக்குது கரெக்டாக. ஸோ இப்போ நீங்கள் ஸ்லைட்லேயே பாருங்கள், டுடேஸ் அஜந்தான்னு இருக்குது. ஸோ எல்லாமே எப்படி இருக்குன்னு கேட்டால், டி வந்து கேபிட்டல் லெட்டர் இருக்குது, டுடே அந்த ஓடிஏ ஃபுல்லாகவே ஸ்மாலில் இருக்குது, அண்ட் தென் கேபிட்டல் ஏ அண்ட் இங்கே ஜிஇஎன்டிஏ. ஸோ ஒரு இங்கிலீஷ் ப்ரொசீஜரே என்ன அப்படின்னா, நம்ம சின்ன பிள்ளையிலே எல்கேஜிலே படிச்சிருப்போம். ஸ்டார்ட் பண்ணும்போது கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணணும், மீதி எல்லா லெட்டர்ஸும் ஸ்மால் லெட்டர்ஸாக இருக்கும். சில டைம் இந்த ஹெட்டிங் ஓவர் ரைட் பண்ணுறதுக்கு ஒரு டிசைன் காமிக்கிறதுக்காண்டி எல்லா லெட்டர்ஸுமே டோட்டல் ஓவர் ஹெட்டிங்கே ஃபுல் கேபிட்டலில் வச்சுருப்பாங்க, தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆரல்ஸ் ஏதாவது சின்ன வார்த்தையாக ஏதாவது ஒரு சின்ன டோன் கொடுக்கணும் அப்படின்னு ஓரமாக எழுதணும் அப்படின்னா எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்கும். ஸோ இந்த கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர்ஸ் தான் அந்த ஃபாண்ட் வேரியன்ட் அண்டரில் வரும். ஓகேவா? ஸோ ஒப்பாசிட்டி அப்படின்னா இந்த எடிட்டிங் பண்ணுறவங்க இருக்குன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த ஒப்பாசிட்டிங்கிற வார்த்தை. விச் மீன்ஸ் இந்த ஒரு ஃபோட்டோ நீ எடிட் பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ வந்து ஒரு மாதிரி புகமூட்டமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு ஒப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா அந்த ஃபோட்டோவோட ஒயிட் ஸ்ட்ரென்த், அதாவது ஒயிட் கலராக எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஸ்ட்ரென்த்தை கூட்டுனா ஒரு மாதிரி புகமூட்டமாக தெரியும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அதை எப்படி சிஎஸ்எஸ்ல பண்ணலாங்கிற ஒரு கான்செப்ட் இன்னைக்கு. அட் லாஸ்ட்டாக பார்க்கறது நேவிகேஷன் பார். நேவிகேஷன் பார் அப்படின்னு எடுத்துட்டேன்னா உனக்கு தெரியும். ஸோ ஒரு என்ன வெப்சைட்டை நீ பார்த்தாலும் ஒரு டாப்ல ஒரு நேவிகேட். ஸோ நேவிகேட்னா என்ன, அங்கங்க இருக்கு ஒரு ரூட் மேப், கரெக்ட் தானே? ஸோ நீ ஒரு ஊருக்கு போற, ஒரு புது ஊருக்கு ஊட்டிக்கு நீ ஃபர்ஸ்ட் டைமா போற அப்படின்னா வாசல்லே ஒரு என்ட்ரன்ஸ் போர்டு வச்சிருப்பான், இங்க போனா இந்த வழி, அந்த போனா அந்த வழி. ஸோ அங்க ஒரு ரூட் மேப் கண்டிப்பா வச்சிருப்பான். அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா அது ஒரு நேவிகேஷன் கூட சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ கூகுள் மேப் அதெல்லாம் வந்துட்டு, பட் நீ ஃபர்ஸ்ட் டைமா போகும்போது ஒரு போர்டில் போட்டு தான் இந்த வழிக்கு போனா ஊட்டி வரும், இது ஊட்டிக்குள்ள போயே இந்த வழியில இந்த டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கு, அந்த ஸ்பாட் இருக்கு, இந்த ஸ்பாட் இருக்கு பிரிச்சு கொடுப்பாங்க கரெக்டா. அதே மாதிரியே நம்ம வெப்சைட் என்டர் ஆகும் போதே நீங்க பார்த்துருப்பீங்க, டாப்ல வந்துட்டு ஒரு பார் மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணா ஹோம் பேஜ், அபவுட், கான்டாக்ட் அஸ், அண்ட் அப்ளிகேஷன், சர்வீஸ், இந்த மாதிரி நிறைய கற்றுக்கிட்டு இருக்கும். அவங்க தேவையான அவங்க வெப்சைட்டுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு கிளிக் ஹோம் பேஜ் வந்தீங்கன்னா ஹோம் பேஜ் கிளிக் ஆகும். நெக்ஸ்ட் ஏதாவது அபவுட் அஸ் பேஜ் போனீங்கன்னா இன்னொரு பேஜில் போய் அவங்களோட டீட்டெயில்ஸ் லைக் ஜிமெயில் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். தெரியும்னு நினைக்கிறேன். நான் சொல்றது ஒன்றும் புதுசாக இல்லை, எதுவும் புதுசாக இருந்துச்சு புரியல அப்படின்னா டக்குன்னு ஏதாவது ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஏதாவது கேட்டுருங்க ரைட்டா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறது ஃபர்ஸ்டே ஒரு நேவிகேட் பண்ணுறது தான் அது நேவிகேஷன் பார் வெப்சைட். அந்த பாரை எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் சிம்பிளான சிஎஸ்எஸ்ல எப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளோட நீ பார்க்கலாம் ரைட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபாண்ட் வேரியன்ட்னா என்னன்னு பார்க்கலாம். Which is CSS font property specifies how to set a font variant of an element. ஸோ ஒரு எலமெண்ட் ஒரு ஃபாண்ட்டை எப்படி நீ செட் பண்ண போறன்னு சொல்றது எப்படிலாம். ஸோ நார்மல் அண்ட் ஸ்மால் கேப்ஸ். நார்மல்னா என்ன அப்படின்னா நம்ம நார்மலாக டாப்ல தெரியுது பத்தி அந்த ஃபாண்ட் வேரியன்ட் ப்ராப்பர்ட்டி எப்படி ஜென்ரேட் ஆகுது, அதுமே எல்லாமே ஸ்மால் கேப்ஸ்னா ஸ்மால் கேப்ஸ் வரும். And then the font variant property determines the use of one of two font faces to be used in the rendering of a given element's text. ஸோ நீ சொல்ல போற என்ன வேலையோ அந்த ஃபாண்ட்டை ரெண்டர் ஆகி டக்குன்னு அது சேஞ்ச் ஆகி வரும். ஸோ ஸ்மாலா ஸ்மாலு, கேபிட்டல்னா கேப். ஸோ இங்கே வந்து கேபிட்டல் தான் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா இதுக்குன்னு ஒரு கோடு இருக்கு, சிஎஸ்எஸ்க்குன்னு ஒரு கோடு வேர்டு இருக்கு, அந்த கோடு வேர்டை யூஸ் பண்ணி தான் பண்ணணும்.
என்ன அப்படின்னா, ஸோ பை யூசிங் த ஸ்மால் கேப்ஸ் வேல்யூ, நீ ஒரு ஸ்மால் கேப்ஸ் கொடுக்க அப்படின்னா the lower case letters converted into upper case. என்ன சொல்லியிருக்காங்க, லோயர் கேஸ் அப்படின்னா இந்த லோயர் கேஸ் அப்பர் கேஸ்ங்கிறது நீங்க வேற ஏதாவது லாங்குவேஜ்ல பார்த்துருப்பீங்க. மீன்ஸ் இந்த ஜாவா, சி ப்ரோக்ராமிங் இந்த மாதிரி. இதுல யாரும் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட் இருக்கீங்களா? லைக் எனி தம்ஸ் அப். சிஎஸ்சி ஸ்டூடெண்ட் யாருமே கிடையாது, எல்லாருமே வேற ஸ்டூடெண்ட். டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். தர்ஷனா சிஎஸ்சி, நம்பிராஜன் சிஎஸ்சி, சூப்பர். ஃபாத்திமா சக்கியம்மா ஃபசிலா, ஓகே ரைட், ஓகே சூப்பர். கிட்டத்தட்ட சிஎஸ்சி தான். அப்போ தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும், நீங்கள் இந்த லோயர் கேஸ் அப்பர் கேஸ்லாம் கேள்விப்பட்டு இருப்பீங்க. அந்த கான்செப்ட் படி தான் வரும். ஆனால் நீ இந்த வார்த்தை, ஸோ ஒரு கோட் வேர்டு என்ன அப்படின்னா ஸ்மால் கேப்ஸ் அப்படிங்கிற கோட் வேர்டை நீ யூஸ் பண்ண அப்படின்னா லோயர் கேஸில் இருக்கிறது எல்லாமே அப்பர் கேஸாக மாறிடும். ஸோ விச் மீன்ஸ் இந்த இடத்துல நீ எடுத்துக்கோ, ஏன் சிஎஸ்எஸ்ங்கிறது இங்க வந்து அப்பர் கேஸ்ல இருக்கு, அதாவது கேபிட்டல்ல இருக்கு. இது ஸ்மால்ல சிஎஸ்எஸ் இருக்கு அப்படின்னா நீ ஸ்மால் கேப்ஸ் கொடுத்தீங்கன்னா எல்லாமே அப்பர் கேஸா மாறிடும். பட் இன் ஸ்மாலர் சைஸ் கம்பேர்ட் டு த ஒரிஜினல் அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் இருக்கிறத விட அப்பர் கேஸா ஜென்ரேட் ஆகும்னு சொல்லிருக்காங்க. And then property specifies that the text should be appears in a small case font or not. ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டியா ஜென்ரேட் ஆகி வர்றது ஸ்மால் கேஸ்ல இருந்து எல்லாம் வருது. ஒரே நிமிஷம். So right, okay. The property specifies that the text should be appeared in the small case font or not. ஓகேவா? ஸோ ஸ்மால் கேஸ் கொடுத்தா வித்தியாசமா லோயர் கேஸ்ல இருந்து அப்பர் கேஸ் மாறும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? எக்ஸாம்பிள் இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே. ஒரு சின்டாக்ஸ். ஸோ சின்டாக்ஸ்னாலே அதுக்கு என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்க. பொதுவாக என்ன ஒரு விஷயத்த நீ எழுதினாலும் சின்டாக்ஸ்க்குன்னு அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி எழுதுறோம். கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்க மைண்ட் செட்ல எப்படி வச்சுக்கோங்க, ஸ்லிப்பர் ஏதாவது ஷூவோ ஸ்லிப்பரோ வாங்குற, ஆனா அதுக்கு உண்டான ப்ரொசீஜர் என்ன, மஸ்டடா ஸ்லிப்பர் வாங்கினேன்னா ரெண்டா தான் வரும். கரெக்ட் தானே? லெஃப்ட்ல ஒன்று, ரைட் லெக்ல ஒன்று. அது மஸ்ட் தானே? அதை யாரா ஒரு செருப்பு மட்டும் இப்படி வாங்குவாங்க இல்லை. அந்த மாதிரி மஸ்டடா இருக்கும். அண்ட் மேன் லெஃப்ட் சைஸ் உள்ளது லெஃப்ட் தான் போடணும், லெஃப்ட்ல உள்ளதை ரைட்லையும் போட மாதிரி, ரைட்ல உள்ளதை தூக்கி லெஃப்ட்லையும் போடணும். இந்த கொலாப்ஷன் இல்லாம கரெக்டா ஒரு ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுவாங்க அந்த இதுல. கரெக்ட் தானே? அதை வைஸ் தான் போகணும். ஆனா ஷூவோட கலரை மாற்ற முடியும், ஹீல்ஸ் எல்லாமே, ஸ்லிப்பர் அந்த வேரியண்ட்டை மாற்ற முடியும். புரியுதுல? பட் உன்னோட ப்ரொசீஜர் ஒன்று தான். அதனால தான் எல்லா கோட்லையும் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்டாக்ஸ் வச்சு தான் எழுதியிருப்பாங்க. எல்லாத்துலேயுமே தான் சி, ஜாவா எல்லா தம்பிகளும் சேர்ந்து ஒரே ஒரே சின்டாக்ஸை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? பட் கொஞ்சம் வேரியண்டடாக இருக்கும். அந்த சின்டாக்ஸ் இருந்தால் மட்டும்தான் உன்னால் ஃபீல் பண்ணி கோடே பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே எல்லாமே வரும் அடிக்கடி. ஆனால் அது குழப்பக்கூடிய விஷயம். ஒவ்வொருத்துக்கும் சின்டாக்ஸ்ன்னு சொல்லி போட்டு குழப்படிப்பாங்க. மைண்ட் செட்டில் என்ன கான்செப்டா பார்க்குங்கிறத யோசிச்சிட்டேன்னா ஓரளவுக்கு ஒன்று சின்டாக்ஸ் ஞாபகம். சப்போஸ் எக்ஸாம்பிள் நீ வந்து ஃபாண்ட் வேரியன்ட் பார்க்க அப்படின்னா இதோட சின்டாக்ஸ் என்ன, ஃபாண்ட் ஃபர்ஸ்ட் பி வேரியன்ட் கோலன் நார்மலா வைக்கணும், ஆர் ஸ்மால் கேப்ஸாக வைக்கணும், ஆர் இனிஷியலாக வைக்கணும். என்னங்கிறத நீ சொல்ற. இந்த மாதிரி கான்செப்டை உன் ஞாபகத்தில் வச்சு அப்படின்னா சின்டாக்ஸ் ஈஸியாக எழுதிடுவேன் மீன்ஸ் ஏதாவது எக்ஸாம்ஸ், எனி குவிஸ் ஆர்எல்ஸ் எனி ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி எங்கேயாவது வர இடத்துல சொல்கிறேன். ஓகேவா? அங்கே எழுதும் போது ஈஸியாக கிடைக்கும். பட் நம்ம ஒர்க்கா விஷுவல்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்டாக்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை, அதுவே ஜென்ரேட் ஆகி உனக்கு கொடுத்துரும். ஓகேவா? ஸோ அதை பற்றி ஃபீல் பண்ணாங்க. ஓகே ரைட். ஸோ நார்மல் அப்படின்னா என்னங்கிற பார்க்கலாம். ஸோ இட் இஸ் டிஃபால்ட் வேல்யூ விச் ஸ்பெசிஃபைஸ் த நார்மல் ஃபாண்ட் ஃபேஸ். ஸோ நார்மலாக இருக்குன்னு சொல்கிறாங்க, என்னன்னு பார்க்கலாம். And small caps அப்படின்னா it is used to specify the small caps font face in which the lower letters are displayed as upper letters but in a smaller size. புரியும் நினைக்கிறேன். லோயர் கேஸ் அப்படின்னா இப்போ இந்த சின்டாக்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே கேபிட்டல்ல இருக்கு. எஸ், ஒய், என், டி, ஏ, எக்ஸ் எல்லாமே கேபிட்டல்லா இருக்கு.
ஆனால் அது லார்ஜ் டிக்காக தெரியலை, ஓரளவுக்கு சின்னதாக இருக்கிறனால அந்த ஸ்மாலர் சைஸில் அப்பர் கேஸாக கன்வெர்ட் ஆகும். அதுக்கு தான் ஸ்மால் கேப்ஸ் அப்படின்னு பேர் வச்சு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ இனிஷியல் அப்படின்னா இட் செட்ஸ் த ப்ராப்பர்ட்டி டு இட்ஸ் டிஃபால்ட் வேல்யூ. நீ கொடுத்தாலும் ஒன்று தான், கொடுக்கலைனாலும் ஒன்று தான். பட் சப்போஸ் நீ ஸ்மால் கேப்ஸாக இருக்கிறத இனிஷியல் கொடுத்து மாற்றலாம். அந்த மாதிரி பர்பஸ்க்கு இந்த 2 வார்த்தை யூஸ் ஆகும். புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம்ல? யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இல்லை அப்படின்னா லைக் anyone share this? Right, the second, right, okay, super, right. ஓகே, ஸ்மால் கேப்ஸ்க்கே இன்னொரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் லோயர் கேசஸ் ஆர் கன்வெர்டட் டு அப்பர் கேஸ், தெரிஞ்ச விஷயம். அண்ட் ஹவ் த கன்வெர்டட் அப்பர் லெட்டர்ஸ் appears in a small font size than the original uppercase letters in the text. இப்போ தான் சொன்னேன், இந்த SYNTX எல்லாமே கேபிட்டலில் இருக்கு, ஆனால் பார்க்கறதுக்கு சின்னதாக தான் தெரியும். இந்த மாதிரி மெயின் ஹெட்டிங்காக பெருசாக தெரியாது. அதை தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் the font variant property specifies whether or not a text should be displayed in a small caps font. Font variant property maximum யூஸ் பண்றதுக்கு எதுக்கு? இந்த ஸ்மால் கேப்ஸ்க்கு தான். ரைட்டா? அது தாண்டி வேற எதுக்கும் இருக்காது. ஸோ ரைட், எக்ஸாம்பிள் வந்துட்டு, ஸோ ஆன்சர்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெட்டிங் இருக்கு, ஒன்று நார்மலாக ஒன்று இருக்கு, மீதி எல்லாம் பாருங்க. நல்ல நோட் பண்ணு. NAME இதில் எப்படி இருக்கு? ஸ்மாலராக இருக்கு. இதே கேபிட்டலாக இங்கே ஸ்மாலராக மாற்றிருக்காங்க. எம் மட்டும் பாரு ஹெட்டபுளாக இருக்கும், விச் மீன்ஸ் டாப்பபுளாக இருக்கு. ஒய்ஏ எப்பவும் போல ஸ்மாலர்லேருந்து கேபிட்டலாக மாறி. அப்போ இது ஃபுல்லாக எதில் இருக்குது அப்படின்னா ஸ்மால் கேப்ஸில் இருக்குன்னு அர்த்தம். பார்த்துடலாமா? ஸோ ரைட், பாடியில் H1 the font variant property, 2 P tag welcome to enforcement have a happy landing ரெண்டும் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ நார்மல் ஸ்மால் ரெண்டும் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ நார்மல் ஸ்மால், இது நார்மலுக்கு ஒரு கிளாஸ் நேம் என்னன்னு போய் பார்க்கலாம். ஸோ P டாட் நார்மல், ஜஸ்ட் டாட் நார்மல் நீ கூட கொடுக்கலாம், பட் இங்கே P டாட் நார்மல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாண்ட் வேரியன்ட் இங்கே நார்மல் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக என்ன பண்ணுவோம்? நார்மலாகவே என்ன டெஸ்ட்டு இங்கே நீ டைப் பண்ணியிருக்கியோ அந்த டெஸ்ட்டாக இங்கே வந்துடும். அவ்வளோதான் வித்தியாசம். ரைட்டா? நார்மலை பற்றி தெரிஞ்சுப்பீங்க, பட் நம்ம இங்கே பார்த்தது முக்கால்வாசி என்னது ஸ்மால் கேப்ஸ். ஸோ செகண்ட் கிளாஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்மால் ஃபாண்ட் வேரியன்ட் ஸ்மால் கிளாஸ்ன்னு ஸ்மால் கேப்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது என்ன நடக்கும்? நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக இங்கே வேர்டிங்ஸ் வந்து வேற இருக்கு, இங்கே அவுட்புட்டில் வேற கொடுத்துருக்காங்க. பட் பிரச்சனை இல்லை, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரெண்டையும் மட்டும் கம்பேர் பண்ணுங்க. இது நார்மலில் இருக்கு, இது ஸ்மால் கேப்ஸில் இருக்கு. ரைட்டா? ஸோ நார்மலில் இருந்ததை விட கேப்ஸில் கன்வெர்ட் ஆகும்போது ஸ்மாலராக தான் கன்வெர்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். HEGE, இந்த EGE மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா தெரியும், ஸ்மாலரபிளாக இருக்கும். அவ்வளோதான் அதில் உள்ள விஷயம். சிம்பிள் ஆஃப் ஃபாண்ட் வேரியன்ட்டோட நார்மல் அண்ட் ஸ்மால் கேப்ஸ்குள்ள எக்ஸாம்பிள். இது ஓகே தானே? எனி டவுட்ஸ்? நோ தானே? ஓகே, இருந்தா ரைட், சூப்பர். ஓகே, இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகேவா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகிறோம். CSS ஒபாசிட்டி டிரான்ஸ்பரன்சின்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்பரன்சி கேள்விப்பட்டிருப்பீங்க, லைக் டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறது, டிரான்ஸ்பரண்ட் இல்லாமல். ஸோ லைக் எக்ஸாம்பிளுக்குன்னு சொன்னால் ஷால் தான் வாங்கினா டிரான்ஸ்பரண்டாக தெரியுது. லைக் ஏதாவது ஷர்ட் வாங்கினேன், ஒரு லோ காஸ்ட்டில் ஷர்ட் வாங்கினேன் அப்படின்னா கை கிட்டலாம் ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்டாக தெரியும் அப்படின்பாங்க. ஸோ அது என்ன டிரான்ஸ்பரண்டாக தெரியுதுன்னா ஒரு லேயர் வந்து கேன்சல் ஆகுது. கரெக்டாக? ஸோ ஒரு ஷர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் லேயரில் பண்ணுவாங்க. அந்த 5 டைப்ஸ் ஆஃப் லேயர் 5ஆ சேர்ந்து 5 லேயராக இணைந்து வந்துச்சுன்னா தான் நீ ஷர்ட் போட்டிருப்ப. அப்போ தான் உனக்கு உள்ள லைக் உன்னோட வியர் எதுவும் தெரியாமல் இருக்கும். இதுதான் கான்செப்ட், ஆல்ரெடி தெரிஞ்சது இருக்கும். இன்கேஸ் அதில் ஒரு 2 to 3 லேயர்ஸ் எடுத்துட்ட அப்படின்னா உன்னோட ஷர்ட்டு லைட் வெயிட் ஆயிரும். அண்ட் தென் உள்ள உள்ளது கை ஹேண்ட்லாம் டிரான்ஸ்பரண்டாக தெரியும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்ல சொல்லுவாங்க. இந்த நெட்டுலாம் பார்த்துருப்பீங்களா, நெட் ஷாலு, நெக் பேன், அந்த மாதிரி கான்செப்ட்ல இருக்கிறது. ஸோ அந்த டிரான்ஸ்பரன்சி அதுக்கு தான் நம்ம ரியல் டே டு டே லைஃப்ல ரிலேட் பண்ணிப்போம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ அதே மாதிரி ஒரு இமேஜில் அந்த கான்செப்டை இங்கே அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ விச் மீன்ஸ் இமேஜுக்கு ஒரு லேயர் இருக்கும், அந்த லேயரை கேன்சல் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். ரைட்டா? ஸோ த CSS opacity property is used to specify the transparency of an element. In simple word, you can say that it specifies the clarity of the image. ஸோ ஒரு இமேஜோட கிளாரிட்டி இருக்கும். கரெக்ட் தானே?
ஒரு இமேஜ் ஃபுல்லாக ஒயிட் ஷேடட்ல இருந்தால் அதை நீ என்ன சொல்லுவ, கிளாரிட்டி இல்லை, ஒரு சரியில்லை, வேற இமேஜ் எடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு இமேஜை சொல்றது தான் இந்த ஒப்பாசிட்டி. ஓகேவா? ஸோ ஒப்பாசிட்டி செட்டிங் இஸ் அப்ளைடு யூனிஃபார்ம்லி அக்ராஸ் த என்டையர் ஆப்ஜெக்ட் அண்ட் ஒப்பாசிட்டி வேல்யூ இஸ் டிஃபைன் இன் டைம் ஆஃப் டிஜிட்டல் வேல்யூ லெஸ் தென் 1. இந்த லெஸ் தேன் 1 அப்படின்னா நான் சொன்னோம்ல, ஷர்ட்ஸில் வந்துட்டு 5 லேயர்ஸ் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி இமேஜஸில் வந்துட்டு ஒரு லேயர் ஆஃப் ஒரு 0 குவான்டிட்டியில் இருக்கும். அந்த 0க்கு கீழே போச்சு அப்படின்னா அந்த ஒப்பாசிட்டி டிஸ்பிளே ஆகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. The lesser opacity value displays the greater opacity. Opacity is not inherited. இவ்வளோ நேரம் நான் டிரான்ஸ்பரண்ட்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன், அது உங்களால் அரிச்சிக்க முடியும். பட் என்ன இமேஜில் வச்சு சொல்ல வராங்க, சிஎஸ்எஸ்க்கும் இதுக்கும் என்ன சம்மந்தங்கிற குழப்பம் கண்டிப்பாக உங்களுக்குள்ள இருக்கும். அது என்னங்கிறது ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்துட்டோம் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிடலாம். பார்க்கலாமா? யா, இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் நான் ஒன்று காமிச்சிருந்தேன். எஸ், பாத்தியா? இது நார்மல் இமேஜ், இது 50% ஒப்பாசிட்டி. ஒரு ஒயிட் ஷேடு வந்து ஆட் ஆயிருக்கா. ஸோ இது எங்கேயாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மவுஸை வந்து ஹவர் பண்ணும்போது இந்த கலர் இப்படி மாறும். ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஷன் அப்படி இருக்கு, சிஎஸ்எஸ்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? ரைட். ஸோ லாஸ்ட் ஸ்லைடை பார்க்கலாம். Yeah, opacity level describes the transparency level where 1 is not transparent at all, 0.5 is 50% see-through, and 0 is completely transparent. So 0 கொடுத்துட்டாலே நார்மல் இமேஜ் மாதிரி தான் இருக்கும். 0க்கு முன்னாடி போச்சுன்னா which is called 0.5, 0.1, 0.2 இந்த மாதிரி வேரியண்ட்ல வந்துச்சு அப்படின்னா உன்னோட இமேஜ் வந்து ஒரு ஷேடுக்கு வந்துடும். விச் மீன்ஸ் ஒரு ஒயிட் ஷேட் கொடுத்து வரும். அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா 50% அப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. புரியும்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல கோடா எக்ஸ்பிளைன் பண்றேன், பார்க்கலாம். ஓகே, ஒரு இமேஜ். ஸோ இமேஜ் டேக்கை நீங்க எப்படி செட்டில் பண்ணுவீங்கிறத HTML பார்த்துருப்போம். ஒரு இமேஜை சேவ் பண்ணி சோர்ஸ்ல நேவிகேட் பண்ணி சோர்ஸ்ல எங்க இருக்குன்னு சொல்லுவோம், டாட் / பண்ணி அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் என்ன நேமோ இது ரிலேட்டடான ஒரு நேம் வச்சுட்டு வித் ஹைட்டும் கொடுப்பாங்க. ஸோ வித் எவ்வளோ வேணும், ஹைட் எவ்வளோ வேணும்னு கொடுப்பாங்க. ஐ தாட் இட்ஸ் குட். இதை கொடுத்துட்டு இது செட்டில் பண்ணால் நார்மலான இமேஜ் அப்படிதான் இமேஜ் இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் இமேஜ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதே இமேஜ் தான், பட் கிளாஸ் இமேஜ்னு ஒன்று கால் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ சோர்ஸ் அதே ஆல்ட்டு வித் ஹைட் எல்லாம் சேமாக வச்சாச்சு. கிளாஸ் அப்போ கூப்பிட்டுருக்காங்க. கிளாஸ்க்குள்ள என்ன இருக்கு, டாட் இமேஜ் ஒப்பாசிட்டி கோலன் 0.5. ஸோ நான் இப்போ தான் சொன்னேன், 0வா இருந்தால் டிரான்ஸ்பரண்டாக தெரியும் இமேஜ். குறைச்சிட்டேன் விச் மீன்ஸ் 0க்கு லெஸ் தென் ஆயிட்டு அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் இல்லாமல் ஒரு லேயர் வந்து விழுந்துடும். ஸோ அந்த லேயரை வர வைக்கிறதுக்கு 0க்கு முன்னாடி உள்ள வேல்யூ ஏதாவது போட்ட அப்படின்னா அந்த லேயர் வந்துடும். இதுதான் ஒப்பாசிட்டி. இதெல்லாம் என்ன கான்செப்ட், இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஏன் இப்படிலாம் வந்து சிஎஸ்எஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தோணும். நான் கேட்டிருக்கேன். பட் இங்கே என்ன அப்படின்னா இந்த கான்செப்ட் எதனால வந்துச்சுங்கிறத நெக்ஸ்ட் ஸ்லைட் கோட்ல இருக்கு, நான் அதை காமிக்கிறேன். ஒரு டிசைன் காண்டி தான். இப்போ இந்த ஸ்லைடு ஓகேவா, அரிச்சிக்க முடியுதா, ஒப்பாசிட்டி 0.5ன்னு கொடுத்தா இது ஆகுது அப்படிங்கிற கான்செப்டை உங்களால கொண்டு வர முடியுது. எஸ், ஃபர்ஸ்ட் ஓகே, செகண்ட் ஓகே. அதர் தன் தட் எனிஒன், எனி டவுட்ஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் ஃபாத்திமா, இன்னொரு பொண்ணு ஃபஸ்லீமாவா, சாரி பேர் நான் சரியா பார்க்கல. எஸ், ஃபசிலா, ஆல் ஓகே தானே? ஓகே, இன்ட்ரெஸ்டிங். நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் போனேன். சூப்பர் ரைட். யா, ஸோ டிரான்ஸ்பரண்ட் ஹவர் எஃபெக்ட். ஸோ நான் சொன்னேன் ஹவருங்கிற கான்செப்டை நேற்று நம்ம பார்த்தோம். ஸோ ஆரோவை கொண்டு இது மேலே வச்சு அப்படின்னா டக்குன்னு இந்த ஒப்பாசிட்டி அப்ளை ஆயிரும். ஃபோட்டோ விட்டு ஹவரை எடுத்துட்டு அப்படின்னா நார்மல் இமேஜுக்கு வந்துடும். ஸோ இந்த ஹவர் ஸ்டைலுக்கு ஒரு டிஃப்ரென்ஷியேட் கொண்டு வரதுக்காண்டி தான் இந்த ஒப்பாசிட்டி கிரியேட் ஆச்சு. ஓகேவா? ஸோ ரொம்ப போட்டு திணற வேணாம், லைக் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஹவர் டெஸ்டிங், ஒரு அனிமேஷன் மாதிரி. நீங்கள் இப்போ ஒரு வெப்சைட் பாருங்களேன், இப்படி ஒரு வெப்சைட் இருக்குது, ஒரு 3 இமேஜ், அந்த இமேஜ் மேலே கை வச்சோன்னே, ஸோ விச் மீன்ஸ் ஏரோ வச்சோன்னே ஒரு இமேஜ் இந்த மாதிரி கலரில் வரும். கை எடுத்தோன்னே இந்த மாதிரி நார்மல் இமேஜுக்கு போகும். இதை நம்ம இப்போ பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட்டாக அந்த கான்செப்டில் தான் இருக்குது. ஸோ சேம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஹவரில் டீசெண்டாக ஒப்பாசிட்டின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு 3 இமேஜ், ஃபாரஸ்ட் மவுண்டைன், இன்னொன்று ஸ்டெர்லைட்டாக என்னமோ ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ 3 இமேஜை சோர்ஸ் கொடுத்து இட்டாலின்னு வச்சு கொடுத்துருக்காங்க வித் ஹைட் வச்சு.
என்ன நடக்கு அப்படின்னா ஐஎம்ஜி டேக் எல்லாமே ஒப்பாசிட்டி 0.5ல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா 0.5னா என்ன, 0க்கு லெஸ் தேன் ஆயிட்டாலே ஒரு ஒயிட் ஷேட் வரப்போகுதுன்னு அர்த்தம். கரெக்டு தானே? ஸோ அந்த ஒயிட் ஷேட் எப்படி வந்துச்சு, லைக் இந்த மாதிரி 3 இமேஜுமே ஒயிட் ஷேடெல்லாம் வந்துட்டு, பிகாஸ் நான் ஐஎம்ஜி டேக்ல என்ன கொடுத்துருக்கேன், ஒப்பாசிட்டி 0.5ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஹவர் பண்ணும்போது 1.0 கொடுத்துருக்கேன். ஸோ இமேஜ் கோலன் ஹவர் கர்லி பிரேசஸ்ல ஒப்பாசிட்டி 1.0 1.0 கொடுத்தோன்னே என்ன ஆயிரும், ஹவர் பண்ணா இமேஜ் ஒரிஜினல் குவாலிட்டிக்கு வந்துடும். ஸோ இந்த ஏரோ வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த ஏரோ போய் ஹவர் ஆகிட்டு நிக்கி, இப்படி இந்த மாதிரி ஒரு ஏரோ போயிட்டு இப்படி ஃபோட்டோ மேலே நிற்கும் போது என்ன ஆயிட்டு ஒரிஜினல் இமேஜ் ஆயிட்டு. அப்போ நான் இங்கே கொண்டு போனால் இந்த இமேஜ் ஒரிஜினலாக மாறிடும், அந்த ஒயிட் ஷேடை எடுத்துரும். என்ன சொன்னேன், 1க்கு கீழே விச் மீன்ஸ் 1க்கு லெஸ் தேன் 0.5 0.2 வந்தால் தான் ஒயிட் ஷேட் வரும். 1.0 வந்துட்டுனாலே நார்மல் இமேஜுக்கு வந்துடும். ஓகேவா? அந்த ஸ்லைடு எதுக்குன்னு ஒரு டிசைன் ஆம்பியன்ட் காண்டி இந்த ஒப்பாசிட்டி சிஎஸ்எஸ்ல ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. இதை நீங்கள் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்ல நிறைய யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதனால இந்த ஸ்லைடில் வந்துருக்கு. ஓகே ரைட், நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் போகிறேன். சப்போஸ் எனி டவுட்ஸ்னா கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி சிஎஸ்எஸ் நேவிகேஷன் பார் வந்துட்டு, ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ற அப்படின்னா அந்த வெப்சைட்ல என்னெல்லாம் இருக்குங்கிற தெரிஞ்சுக்கிறது நேவிகேஷன் பார் மூலயமா தான் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ this comes under GUI that helps the visitors in accessing information. ஸோ GUI அப்படின்னா ஒரு UI frame. நீ வந்து ஒரு யூசரா இருக்கன்னு வையன், நீ போய் ஒரு வெப்சைட்டை பார்க்க, சும்மா ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ண இதுதானா அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்தாதான் உனக்கு இந்த வெப்சைட் வந்து ஒரு புக் மை ஷோ ஆப்புக்கு ரிலேட்டட் ஆனது, இந்த மாதிரி ஒரு ஜொமேட்டோ ஆப்புக்கு ரிலேட்டட் ஆனது அப்படின்னு ஒரு வெப்க்கு நீ ஒரு கான்செப்டுக்கு வருவேன். சும்மா ஒன் டே கொடுத்தா அது நடக்காது. ஸோ அந்த GUI ஃபார்ம் வச்சு தான் அந்த ஆக்சஸிங் இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது இந்த நேவிகேஷன் பார் மூலயமா சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் த UI element on a web page that includes links for the other section of the website. ஸோ ஒரு வெப்சைட்ல நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும். செக்ஷன்ஸ்னா என்ன, ஒவ்வொரு பிளாக் மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி ஹோம் பேஜ் அண்ட் தென் அபவுட்டஸ் பேஜ், இந்த மாதிரி கண்டிஷன்ல ரன் ஆகக்கூடியது. ஸோ அது எப்படி ரன் ஆகுது, அது எங்கெல்லாம் போகுது அப்படிங்கிற மெத்தடை நீ ஒரு ஹோல் லிஸ்டா நான் சொன்ன மாதிரி ஒரு ரூட் மேப்பா காமிக்கணும் ஃபர்ஸ்ட். அதுதான் நேவிகேஷன் பார். ஓகேவா? ஸோ இட் இஸ் மோஸ்ட்லி டிஸ்பிளேட் ஆன் த டாப் ஆஃப் த பேஜ் in the form of a horizontal list of links. It can be placed below the logo or the header, but it should always be placed before the main content of the web page. ஸோ அதை எப்போவுமே மெயின் கண்டென்ட்டாக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? மேபி ஹெட்டரில் வைப்பாங்க, ஆர் சைட் பார் மாதிரி சைடில் வைப்பாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு 3 புல்லட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் ஹோமா எங்கே போகணும், ஏதாவது வெப்சைட் நோண்டி பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். ஆர்எல் ஸ்டாப்லேயே இப்படி இருக்கும், ஒன்றா கிளிக் பண்ணி போனால் அங்கே போகும். ஸோ இதெல்லாம் எப்படி HTML CSSலையும் பண்ணுறாங்க அப்படிங்கிற கான்செப்டை இங்கே சொல்கிறோம். ரைட்டா? ஸோ யா, இப்படி தான் இருக்கும் இந்த ஹோம் நியூஸ் கான்டாக்ட் அபவுட். இது வந்து வெர்டிக்கல், இது ஹரிசாண்டல். ஸோ இப்படிலாம் கிளிக் பண்ணிங்கன்னா அபவுட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு பேஜுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நேவிகேட் ஆகிட்டு போகும். ஸோ இட் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபார் வெப்சைட் டு ஹேவ் ஈஸி டு யூஸ் நேவிகேஷன். It plays an important role in the website as it allows the visitors to visit any section quickly. ஆமா, நீ ஒரு வெப்சைட்ல போயிட்டு எங்க போகணும்னு தெரியாம இருந்தா இந்த மாதிரி ஹெட்டிங் பார்த்துட்டீங்கன்னா டக்குன்னு போயிடும் இல்ல. ஸோ அந்த கான்செப்ட்ல தான். ரைட்டா? நெக்ஸ்ட் கோட் எதுவும் இருக்கா? யா, கோட் இருக்கு. ஸோ இங்கே அவுட்புட் சிம்பிளா வச்சிருக்காங்க பாரு. In this example, we remove the bullets from the list and its default padding and margin. ஸோ இருக்கிறதுலே ஒரு சிம்பிளான நேவிகேஷன் பாரை பண்ணுன்னு சொன்னால் நீங்கள் இதை பண்ணலாம். என்ன நடந்திருக்கு, நீங்கள் ஜஸ்ட் இந்த LI மெத்தடை பார்த்துருப்பீங்க. HTML ஒரு புல்லட் பாயிண்ட் மாதிரி வச்சு பாயிண்டாக வரும், அந்த பாயிண்டை ரிமூவ் பண்ணி லிங்க் மாதிரி வச்சுருப்பாங்க. பார்த்தோன்னா தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேராகிராஃப் வச்சு UL, இந்த பாயிண்ட் HTML படிச்சிருப்பீங்க, UL LI. ஸோ பாயிண்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு OL போட்டிங்கன்னா 1 2 3ன்னு வரும். கரெக்டா? ஸோ அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு ஈஸியாக எடுத்துருக்கோம். எப்படின்னா ஒரு LIல ஃபர்ஸ்ட் A டேக்ல ஹோம், எப்பவுமே ஒரு லிங்கா ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா A டேக் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்? அதில் தான் HREF வரும். அந்த HREFல இந்த லிங்கை கிளிக் பண்ணால் எங்கே போகணுங்கிறத நீங்கள் இந்த இதுக்குள்ளே போடுவீங்க. சும்மா டம்மியாக இருக்கிறனால ஹேஷ்டேக் அப்படி இப்படின்னு போட்டு வச்சுருக்கேன், சும்மா இப்போதைக்கு நம்ம பார்க்குறோன்னு கண்டி. ஓகேவா?
ஸோ இந்த எல்ஐ ஃபுல்லா எப்படி இந்த புல்லட் பாயிண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னா, மேல இருக்கு பாரு, லிஸ்ட் ஸ்டைல் டைப். நீங்க கொடுத்துருக்கிறதெல்லாம் ஒரு லிஸ்ட், அதோட ஸ்டைலோட டைப்பை நன் அப்படின்னா எடுத்துரு அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ மார்ஜின் 0, பேடிங் 0, இந்த ரெண்டு பேடிங் நான் நேற்று தான் சொன்னேன், மார்ஜினும் நான் நேற்று தான் சொன்னேன். டாப்ல உள்ள வேரியன்ட் எல்லாமே சர்க்கிளாக இருக்கிற எல்லாமே 0 ஆயிரும். 0 ஆனோடனே இது சுற்றி இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் எல்லாம் 0 ஆகி கொஞ்சம் அந்த இதை ஒட்டிட்டு வந்த மாதிரி நிற்கும். அவ்வளோதான். சரி, இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு நேவிகேஷன் பார். ஓகேவா? ஸோ அப்போ எப்படின்னா இந்த ஸ்டைல் எதுக்கு இருக்கு அப்படின்னா, இது கொஞ்சம் அல்ட்ரா மோட்ல ஸ்டைல் பண்ணி எழுத வேண்டியதுதான். மேபி உங்களுக்கு விஷஸ் இருந்துச்சு எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா, நீங்கள் அங்கே உங்கள் குரூப்பில் கேட்டு ஒரு இன்னொரு ப்ராஜெக்டாக வேற நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஐ தாட் நெக்ஸ்ட் ஸ்லைடே உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. ரைட்டா? ஸோ ஓகே, ஐ தாட் செஷன் ஓவர் தான். இப்போ உங்களுக்கு எந்த கோடை வியூ பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? லைக் நேவிகேஷன் பார் ஆர்எல்ஸ் டிரான்ஸ்பரண்ட். எனக்கு தெரிஞ்சு டிரான்ஸ்பரண்ட் பார்க்கலான்னு தோணுது. இந்த மெத்தடை ஒன்ஸ் பார்க்கலான்னு எனக்கு ஃபீல் ஆகுது ஒரு இமேஜ் எடுத்து வச்சு. அண்ட் தென் இந்த ஸ்மால் கேப்ஸும் என்னங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ரைட் தானே? யாருக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா? ரைட், ஓகே. நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், பார்க்கலாம். சூப்பர் டன். ரைட், ஓகே. இது நம்ம நேற்று பார்த்தது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஓகே, இந்த சிபிஆருக்குள்ள நான் ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். எஸ், ஒரு சிம்பிளான ஒரு பேஜ் நம்மளுக்கு வந்துட்டு. ஸோ இதை வந்து நான் என்னென்னு வைக்கிறேன், லைக் சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ன பேர், லைக் ஃபாண்ட் வேரியண்ட்டில் உள்ளது பார்க்க போகிறோம். ஸோ நான் இதில் ஃபஸ்ட்டு ஒரு பேராகிராஃப் எழுதுகிறேன், விச் இஸ் அதில் என்ன இருந்துச்சு, வெல்கம் டு இன்ஃபோஸ்மேட்டா. சரி, ரைட், ஓகே. வெல்கம் டு இன்ஃபோஸ். ஸோ இதே இதை நான் திரும்பவும் கீழே எழுதுகிறேன், 2 பி டேக்ல எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டைலில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு வந்து கிளாஸ் நார்மல்னு வச்சுக்கோ. இதுக்கு கிளாஸ் வந்துட்டு ஸ்மால். ஸோ நான் ஸ்டைலில் என்ன பண்ணுறேன், டாட் நார்மலாக கால் பண்ணி என்ன போடுறேன் அப்படின்னா, ஃபாண்ட் வேரியன்ட் டென்ஸ் டு நார்மல். ஸோ இப்போ எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, நார்மலுக்கு ஒரு சேஞ்சஸ்லாம் கிடையாது, அப்படியே தான் இருக்கு. கரெக்டா? சப்போஸ் நான் வந்துட்டு நார்மல் எடுத்துட்டு வேற என்ன இருந்துச்சு, நார்மல் வேற என்ன பார்த்தோம், ஸ்மால் கேப்ஸ் பார்த்தோம். எஸ், இன்னொன்று வந்துட்டு இனிஷியல் கொடுத்தா என்ன ஆயிருக்கு, அப்பவும் நானும். ஸோ இப்போ நார்மலும் இனிஷியலும் கிட்டத்தட்ட ஒன்று தான், அதை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. கரெக்டா? ஸோ அந்த ஸ்மால் கேப்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னு பாரு. ஸோ ஃபாண்ட் வேரியன்ட் ஸ்மால் கேப்ஸ், புரியுதா? ELOME and TO2 இன்ஃபோஸ். நான் எங்கெல்லாம் ஸ்மால் லெட்டர் கொடுத்துருக்கோனோ அது எல்லாமே கேபிட்டலாக மாறியும் ஸ்மாலர் சைஸில் தான் இருக்கும். W வந்து எவ்வளோ பெருசு இருக்கு. இப்போ நான் சப்போஸ் E வந்து கேபிட்டலில் கொடுத்துருந்தேன் அப்படின்னா
அந்த இ வந்து கேபிட்டலா மாறி பிக்கரா தான் இருக்கும், ஸ்மாலரா போகாது. இதுதான் ஸ்மால் கேப்ஸோட ஐடியா. ஓகேவா? இதுதான் ஸ்பான்டேனியன். அவ்வளோ சிம்பிள், ரொம்பலாம் பெரிய பிரச்சனையாலாம் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அந்த இமேஜ் வந்து ஹவர் பண்ற டெக்னிக் பார்க்கலாம், ரைட்டா? ஸோ அந்த இமேஜை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணும், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சிஎஸ்எஸ் ஒரு இமேஜ், சிஎஸ்எஸ் லோகோ இமேஜஸ் போடு. இந்த இமேஜ் டவுன்லோட் ஆகுதான்னு பார்க்கலாம். எஸ், ஜேபிஜெக்கா, ஜேபெக்கா தான் இருக்கு. அப்படி இருந்தாலே உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ டெமோன்னு நான் போட்டு சேவ் பண்ணுறேன். எங்கே சேவ் பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளோட ஃபுல் ஸ்டாக்ல தானே. ஓகே, இப்போதைக்கு டவுன்லோட்ஸில் இருக்கட்டும். நான் இங்கே எடுத்து போட்டேன். ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதுல்ல? எஸ், ஓகே. இமேஜ்னு ஒரு ஃபோல்டர் போட்டேன். நான் அந்த இமேஜ் தூக்கி போடப்பேன். இப்போ அந்த இமேஜ் வந்துட்டு, இப்போ நம்ம கோட்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்லைட்ல ஒரு H2ல வந்து டிரான்ஸ்பரண்ட், எஸ், ஒபாசிட்டி ஒரு ஹெட்டிங் வச்சுட்டு ஒரு இமேஜ் டேக் போடுறோம். இமேஜ் சோர்ஸ் டாட் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா அதே காமிச்சிடும் இமேஜுக்குள்ள டெமோ பிக் போட்டு ஆல்ட் வந்துட்டு சிஎஸ்எஸ் லோகோ பண்ணிடும். இப்போ வச்சதை நீ போய் பார்த்த அப்படின்னா கண்டிப்பாக தெரியும், ஒரு மலை மாடு சைஸுக்கு வந்துருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பெருசாக இருக்க வேணான்னு காண்டி தான் இந்த வித் ஹைட்டை நம்ம வந்து சூஸ் பண்ணி எழுதுவோம், தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இங்கே வித் எவ்வளோ போடுறேன் அப்படின்னா, ஸோ வித் வந்துட்டு ஒரு 170. ஹைட்டு தேவையில்லை, அதுவே ஈக்குவலாக நல்லா இருக்கு. பட் இதுக்கு வந்து ஆக்சுவலாக நம்ம எடுத்த பிக்சர் தப்பு, பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருக்கிறனால பிரச்சனை இருக்கு. பிகாஸ் அது கொஞ்சம் ஹவரானா என்ன தெரியும் உங்களுக்கு? அப்போ நம்ம பேக்ரவுண்டு டோட்டலாக பிளாக்காக மாற்றிட்டா எப்படி? ஸோ இந்த இடத்துல பாடி பேக்ரவுண்ட் கலர் பிளாக், சூப்பர் ஆகிட்டா, பிளாக்காக மாறிட்டு டெக்ஸ்ட்டும் காணாமல் போயிட்டு, அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கலரில் போயிட்டு ஆரஞ்ச் நீங்கள் பீனு போட்டு கலர் ஒயிட், H2 கலர் ஒயிட், ஜம்முன்னு வந்துட்டா. ஸோ இப்போ இந்த ஒப்பாசிட்டி வந்து உங்களுக்கு மேபி இன்னும் தெரியாதுதான் நினைக்கிறேன். இன்னொரு ஒரு 2 to 3 இமேஜஸ் எடுக்கலாமா? இந்த இதை எடுப்போமே, எப்படி வருதுன்னு பார்க்கலாம். வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இமேஜாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எஸ்ஆர்சியில் டாட் ஸ்லாஷ் இமேஜில் டெமோ1 கொடுத்து ஆல்ட்டில் சிஎஸ்எஸ் லாக் இந்த வந்து 170 கொடுத்து முடிக்கிறேன். அவுட்புட்டில் ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு. வேணா ஒரு ஹைட்டும் கொடுத்துக்கிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு மாதிரி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹைட்டு வித்து நம்ம எப்படிலாம் பண்ணுறோங்கிறது இவ்வளோதான். இந்த வித்து ஹைட்டெல்லாம் இப்படி தான் நம்ம சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவோம்.
ரைட்டா. ஸோ ஓகே, ரெண்டு இமேஜ் இருக்கு. நான் இமேஜ் ரெண்டையுமே எப்படி வச்சிருந்தேன் அப்படின்னா, இமேஜின் போட்டு ஒப்பாசிட்டி 0.5ல வச்சுட்டேன். ரெண்டுமே ஒரு மாதிரி டிம் ஆயிட்டு, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், வியூ ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டுமே டிம் ஆயிட்டு, இப்போ நான் அந்த இமேஜை என்ன பண்றேன் அப்படின்னா, இமேஜ் கோலன் ஹவர்ல ஒப்பாசிட்டி 0 ஆர் 1.0ன்னு கொடுக்குறேன். ஹவர் பண்ணும்போது எப்படி வருது, டிஃப்ரெண்டா இருக்கா? இந்த ஒரு அனிமேஷனுக்காண்டி தான் அந்த ஒப்பாசிட்டி ஜென்ரேட் ஆச்சு. அண்டர்ஸ்டாண்ட் ஆல் ஒப்பாசிட்டி பத்தி? ஓகே தானே? யாருக்கு இது டவுட்ஸ் இருக்கா? சூப்பர் ஃபசிலா, சூப்பர் கிருஷ்ணா, சூப்பர் சூப்பர்டா நவீராஜன், சூப்பர் சூப்பர். சரி ஓகே, பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அட் லாஸ்டா என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அந்த நான் சொன்ன நேவிகேஷன் பார், சிம்பிளான ஒரு பார், ரைட்டா? ஸோ இதுக்கு கீழே பண்ணலாம். ஸோ ஒரு யூஎல்ல எல்ஐ ஜென்ரேட் பண்ணிக்கிட்டேன். அதில் ஏ டேக்ல வந்துட்டு ஸ்பேஸ் விட்டு அதுக்குள்ள ஹோம்னு வைக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு 3 இது ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ அதில் அபவுட் நெக்ஸ்ட் இதில் கான்டாக்ட். ஸோ 3 இது ஜென்ரேட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன கொஸ்டின் தெரிஞ்சு டோக்கன்ல. ஓகே, இப்போ இந்த புல்லட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு தெரியுது கரெக்டா, பிகாஸ் நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக்னு கொடுத்தனால அது பிளாக்கா விசிபிளா இருக்கு. எடுத்துக்கிறேன். எஸ், இப்போ பார்த்தா தெரியும். வெயிட் இது எடுத்துருவோம். ஸோ அந்த புல்லட் பாயிண்ட் உங்க கண்ணுக்கு எல்லாருக்குமே தெரியுது. ஓகேவா? ஸோ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த புல்லட் பாயிண்டை எடுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டைல் பார்த்தோம், விச் இஸ் எல்ஐக்குள்ள அந்த லிஸ்டோட ஸ்டைல் டைப் வந்து நன் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா போதும், அது காணாம். ஆனால் நல்லா யோசிச்சு பாரு, இவ்வளோ தூரத்துக்கு வந்து இருக்கு. ஸோ அப்போ நீ என்ன செய்யணும் அப்படின்னா, மார்ஜின் 0 கொடுத்தோடனே அது அவ்வளோவா பிரச்சனை நம்ம கண்ணுக்கு தெரியாது, மாறி இருக்கும். பேடிங் 0 கொடுத்தாலும் கிட்டத்தட்ட மாறி இருக்கும். பட் இன்கேஸ் நான் இந்த கோடெல்லாம் அன்கமெண்ட் பண்ணிட்டு பார்க்கலாம். தெரியுதா? ஓ சாரி, இது 0வா மாறலையா? பிகாஸ் பேடிங் மாறிட்டு பட் மார்ஜின் மாறலைன்னு எனக்கு ஏன் தெரியல. பட் மாறி இருக்கணும், ஏன் இந்த தப்பு நடக்குன்னு. சரி ஓகே, பட் இதுதான் மார்ஜின். இதையும் பண்ணுதோம் வேணா, நீங்கள் இப்போ மார்ஜினை கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க, உங்களுக்கு பிபிடி வைஸ் வரும்போது பார்க்கலாம். ஸோ இந்த லிஸ்ட் ஸ்டைல் டைப் நன்னு கொடுத்தோன்னே அந்த பட்டன்ஸ் எல்லாம் போயிட்டு, சப்போஸ் நான் இதை எடுத்துட்டேன் அப்படின்னா அந்த பட்டன்ஸ் வந்து திரும்ப வியூவபிளாக மாறிடும். இதுதான் கான்செப்ட். இது வந்து ஒரு சிம்பிளான நேவிகேஷன் பார். நம்ம இன்டெப்த் ஸ்டைல்டாக போகும்போது இன்னும் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிட்டாதான் நம்ம இந்த பிபிடியில் பார்த்தோம்ல, இங்கே இருக்கு இந்த ஸ்டைல் இருக்குல்ல, இந்த ஸ்டைல் வர்றதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் லேர்ன் அப் பண்ணாதான் இந்த ஸ்டைலுக்கு மாற்ற முடியும். பட் இன்கேஸ் நம்ம நடுவில் கண்டிப்பாக பண்ணுவோம் ஒரு ப்ராஜெக்டாக, ரைட்டா? ஸோ ரைட், செஷன் ஐ தாட் ஓவர். எனி டவுட்ஸ்னா